பொறுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒரு வேலை விடுவாங்க. ஐயே அதை எடுத்துருவா, ஐயே இதை எடுத்துருவா அப்படிம்பாங்க. முன்னாடியே சொல்லலாம் அந்த வேலை என்னக்கா மறந்துட்டேன். யாருக்கு யார் ஆர்வம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிற மாதிரி எல்லா வீட்லயும் இதே கதை தான். நான் எல்லாம் குறை சொல்றேன் நினைக்காதீங்க, உண்மையில அதான் நடக்குது. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். நான் வரும்போது என்ன வந்து நீ வரும்போதே சொல்லி அனுப்புனாங்க சார். அதுக்கெல்லாம் கம்மியா சொல்றேன். சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அகி சின்னல உங்க பக்கம் நின்னு பேசவே முடியலையே. இல்ல இது முடியாது பண்ண அப்படி ரொம்ப ஏதோனா கொஞ்சம் லைட்டா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். எதுக்கு பிரச்சனை, ஏன் பிரச்சனை, என்ன காரணத்துக்காக பிரச்சனை வந்துங்க. இந்த சின்ன ஹெல்ப் கூட உனக்கு பண்ண முடியாது, அது செய்ய முடியாது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராம இருக்குது. அட்லீஸ்ட் வேலை செஞ்சலாம்னு செஞ்சது எனக்கு பெட்டரா தோணுது. அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா. இது வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க பசங்க, இவங்களுக்கு இது தலையெழுத்து பிள்ளைக்கு இந்த காலத்து மக்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. கொண்டாடிங்கலாம் உல்டிமேட்லாம் காரியத்தை சாதிக்க முடியாதுப்பா. நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். இதை நீங்க தலையெழுத்து செய்றீங்களா விரும்பி செய்றீங்களா? 70% தலையெழுத்து, 30% விரும்பி செய்யணும். அப்படியா சங்கதி? உள்ள அழுகுறேன் வெளியதான் சிரிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? இல்ல சார், அப்ப ஃபேமிலி ஸ்மூத்தா போகும். ஸ்மூத்தா தட்ஸ் ஃபைன். இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும்.